பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில நாம் வேத வசனத்தை நாம் வாசித்து அதில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்பதற்கு கர்த்தர் மீண்டுமாய் ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்குள்ளார வைத்திருக்கிறார். அதற்காய் நாம் நன்றி செலுத்தி இன்றைய நாளினுடைய வசனத்திற்குள்ளார நாம் கடந்து போவோமே. யோவான் 8:34 வாசிக்க கேட்போமே. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். இதுல கொஞ்சம் அழுத்தி ஆழமா தேவன் சொல்லக்கூடியது மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் எல்லாருமே, யாரா இருந்தாலுமே, அன்பிலீவர்ஸ் எல்லாருமே, பிலீவர்ஸ் அண்ட் அன்பிலீவர்ஸ் ரெண்டு கேட்டகரி தான் பூமியில இருக்கக்கூடியதா இருக்கும். அப்ப பிலீவர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் மாத்திரமே. அப்போ அந்த மீதி இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே அந்த பாவத்திற்கு அடிமைகளாய், பாவம் செய்கிற எவனும் என சிலை வழிபாடு பாவம், அந்நிய நுகங்களுக்குள்ளாரே உட்பட்டிருப்பது பாவம், இப்படி பல வகையான பாவங்களுக்குள்ளார இருக்கிறவன் அது தான் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அது சிலை வழிபாடா இருந்தாலும் சரி, தவறான போதகத்துக்குள்ளார இருந்தாலும் சரி, அல்லது தவறான வழி நடத்துதலுக்குள்ளார இருந்தாலும் சரி, அவர்களுடைய தவறான பழக்க வழக்கங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளார அவர்கள் கடந்து போகிறவர்களாய் இருப்பார்களே ஆனால் அது பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அப்போ ரோமர் 6:14 வரைக்கும் வாசிப்போம். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். அமேன். 17வது வசனம் இவ்வாறாய் சொல்லுகிறது, முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தோம். அப்போ நாம இந்த சத்தியத்திற்குள்ளாரே வருவதற்கு முன்பாக எல்லாருமே ஏதாகிலும் ஒரு விதத்துல ஒரு அந்நிய உபதேசத்திற்கோ அல்லது அந்நிய விக்கிரகங்களுக்கோ அல்லது அந்நிய செயல்பாடுகளுக்கோ நாம் உட்பட்டவர்களாய் இருந்து அந்த பாவத்திற்கு அடிப்படைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆனால் இப்பொழுதோ உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு, அப்ப உபதேச சட்டம், இப்ப நமக்குள்ளார இருக்கக்கூடிய உபதேச சட்டம், ஒன் காட், ஒன் சர்ச், ஹவுஸ் சர்ச், இந்த மாதிரி இருக்கக்கூடிய உபதேச சட்டங்களுக்கு நாம எல்லாரும் எப்படி கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்றால் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்தோம் அப்படின்னா நாம முன்னே பாவத்திற்கு அடிமையாய் இருந்தவர்கள் இப்பொழுது நீதிக்கு அடிமைகளாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். நம்ம இந்த நாள்ல அவங்க சொல்றாங்க அதனால செய்றேன், இதுங்க சொல்றாங்க அதனால செய்றேன், எனக்கு அது தேவை, என்னுடைய விடுதலைக்காக நான் இந்த ஜெப கூட்டத்துக்குள்ளார நான் இருக்கிறேன், அப்படி இப்படிங்கிறத காட்டிலும் இந்த சத்தியத்திற்கு நான் அடிமை. ஏன்னா பவுல் சவுலா இருந்த நாட்கள்ல இருந்து அவன் பவுலா மாறுறப்ப அவன் சொல்றான், எல்லாத்தையுமே குப்பைன்னு சொல்லி கருதிட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் டோட்டல் சரண்டர் ஆகி இயேசு கிறிஸ்துவின் அடிமை, பாவியிலும் பிரதான பாவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விதத்துல எல்லாத்துலயுமே சரண்டர் ஆயிட்டான்.
அப்படி சரண்டர் ஆகி ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால மாத்திரம்தான். ஏன்னா இப்படி நமக்கு ஒப்பு கொடுக்கிற சமயத்துல 2 விஷயம் நமக்கு நெருடலா இருக்கக்கூடியதா இருக்கு. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆமென். அப்ப ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன், இப்ப நாம எல்லாம் ஆவிக்குரிய சுவாபத்துக்குள்ளார மாறினவர்களாய், மாற்றப்பட்டவர்களாய், மனப்பூர்வமாய் கீழ்ப்படிதல்னாலே தேவனுக்கு முன்பாய் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களாய் நாம இருக்கிறதுனால நாம எல்லாருமே தேவனால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனோ ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அப்போ அவனுக்கு தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கும் பட்சத்துல, தேவனுடைய ஆவி அருளப்படும் பட்சத்துல மாத்திரம்தான் அவனால் ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள முடியும். அது புத்திசாலித்தனமாத்திற்கு இருக்கக்கூடிய விஷயமா தோணும். அதை ஆராய்ந்து நிதானிக்கக்கூடிய விதத்துல அறிவு அவனுக்குள்ளாரே இருக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா தேவன் ஒருவனை இழுக்காவிட்டால், யோவான் 6:44, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஆமென். அப்போ பிதா கணக்கு பண்ணி, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளைய அவருடைய சித்தத்துக்குள்ளார கொண்டு இழுத்துக்கிட்டவர்களை மாத்திரம்தான் நம்ம இந்த இடத்துல வைத்திருக்கிறார். யாரெல்லாம் தேவன் இழுத்து கொண்டாரோ, ஏன்னா நம்மள இந்த ஆவிக்குரிய உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட உபதேச சட்டம், அந்த உபதேச சட்டம் பைத்தியம்னு தோணாம ஆவிக்கேற்ற பிரகாரமா இருக்கிறது. இவைகள் எல்லாம் ஆவிக்குரியவைகள் அப்படின்னு சொல்லி நிதானித்து ஆராய்ந்து அறிந்து இவைகளுக்குள்ளார நாம் நிற்கிறதுனால நம் பிதா நம்மை இழுத்து கொண்டார். அப்போ கடைசி நாளையில அவர் இழுத்து கொண்டவர்களை மாத்திரம்தான் அவர் எழுப்புகிறவராய் இருக்கிறார். மத்தேயு 11:27, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். ஆமென். அப்போ அவரை வெளிப்படுத்துறதுக்கு இன்னாருக்குதான் நான் வெளிப்படுத்துவேன். இப்ப எனக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லி தேவனுடைய சித்தம் ஏற்கனவே இருந்திருக்கு. அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி யார் யாருக்கெல்லாம் வெளிப்படுத்த அவர் சித்தமாய் இருக்கிறாரோ அவர்களுக்கு மாத்திரமே அவரை குமாரன் என்று அறியவும், குமாரன் மாத்திரமே பிதாவாகவும் பரிசுத்தாவியானவராகவும் இருக்கிறார் என்பதை அறியவும் தேவன் நமக்கு சித்தமாய் இருக்கிறார். அந்த சித்தத்தை தவிர வேறு ஒருவனாலும் அறிந்து கொள்ளவே முடியவே முடியாது. லூக்கா 24:45. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. ஆமென். இப்போ இந்த வேத வாக்கியங்கள் எல்லாமே சொல்லப்பட்டதா இருக்கும். நமக்கு அறிவிக்கப்பட்டது போலதான் பலருக்கும் அறிவிக்கப்பட்டதா இருக்கும். ஆனா அவர்களால அந்த வேத வாக்கியங்களை அவர்களுடைய மனதை திறந்து அவர்களை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதற்கு தேவ அனுமதி வழங்கப்படவில்லை. மனதை அவர் திறந்து அப்படிங்கிற வசனம் இருக்கிறதுனால தேவன் அவர்களுடைய மனதை திறந்தாலொழிய அதனால அவர்களால ஒன்றும் கூடாத விதமா இருந்துச்சு. வேத வாக்கியங்கள் நமக்கு அறிவிக்கப்பட்டபடியே தான் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆனா ஒரு சில பேர் அந்த வேத வாக்கியங்களை எல்லாத்தையுமே உதாசனப்படுத்தி போறாங்க. நாம கொடுக்கக்கூடிய புத்தகமா இருந்தாலும், நாம செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமா இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் மனம் திறந்து ஏற்றுக்கொள்ள முடியாததுக்கு காரணம் அவர்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் இன்னும் திறக்கவில்லை என்ற அர்த்தம். கர்த்தர் அவர்களுடைய மனதை திறக்கிற வரைக்கும் நாம வெயிட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. பட் கர்த்தர் திறக்கல அப்படின்னா நாமளுமே இந்த ஒரு ஐக்கியத்துக்குள்ளார இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையவே கிடையாது. அப்போஸ்தலர் 16:14. அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும்
தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவர் இருதயத்தை திறந்தருளினார். ஆமேன். அப்போ இந்த லீதியாளுக்கு அவ வந்து அது வரைக்கும் பவுலுடைய பிரசங்கத்தை எங்க சந்தையில வீதியில ஒரு ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரு கடையில உட்கார்ந்து இருக்கிறப்ப பவுல் போய் சந்தை முழுக்கவுமே அந்த வியாபாரத்து மத்தியிலையுமே போய் உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ பவுல் சொல்லியதை எல்லாத்தையும் கவனிக்கும்படிக்கு அவளுடைய இருதயத்தை யார் திறந்தார்னா கர்த்தர் திறந்தார். நாம என்னுடைய முயற்சினாலோ அல்லது லீதியால் வந்து தன்னுடைய வியாபாரத்துல எங்கிட்டாச்சும் ஒரு ஓரமா ஒதுக்கிட்டு நேரத்தை ஒதுக்கிட்டு அப்படி இப்படின்னு செய்யக்கூடிய அந்த நேரத்துல இல்ல, கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்ததுனால இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே போட்டுட்டா. மரியாள் வந்து தேவனுடைய சமூகத்துல அவளுடைய இருதயம் திறக்கப்பட்டதா இருந்ததுனால தன்னுடைய சுத்தியில இருக்கக்கூடிய எல்லா வேலையுமே அவங்க வீட்டுக்கு தான் விருந்தாளியா வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறணும்ன்றது மிகப்பெரிய ஒரு கடமை. விருந்தோம்பல்ன்றது யூதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலையான கடமை. யாராச்சும் வீடு தேடி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு நல்ல விதத்துல கொடுக்கணுங்கிறது யூத பெண்மணிகளுக்கு நியமிக்கப்பட்ட விதி. ஆனா இது எல்லாத்தையும் மறந்து அவ வசனத்தை மாத்திரம் கேட்கறதுக்கு அவருடைய பாதப்படியில் அமர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் அவளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தருளி இருக்கிறார். அந்த திறந்தருள இருதயத்துக்குள்ளார தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கும் பட்சத்துலதான், தேவன் இருதயத்தை திறக்கும் பட்சத்துலதான், தேவன் அவர்களுடைய மனதை திறக்கும் பட்சத்துலதான், தேவன் வெளிப்படுத்த சித்தமா இருக்கக்கூடிய பட்சத்துலதான், தேவன் இழுத்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல மாத்திரம்தான் நாம் வேத வசனங்களை அறிந்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம். யோவான் 8:36 வாசித்து பார்ப்போமே. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். அப்போ நாமளே நம்மளுடைய விடுதலைக்காக நாம முயற்சி செய்யறதை காட்டிலும் கர்த்தர் நம்மளை விடுதலை செய்தாதான், கர்த்தர் நம்மளை விடுதலை செய்யும் பட்சத்துலதான் நாம் மெய்யாகவே விடுதலை ஆகக்கூடியவர்களா இருக்கிறோம். நம்ம சூழ்ந்து இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சொந்த காரியங்களா இருந்தாலும் சரி, நான் பல முறை சொல்றேன், ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், ஆனா அவங்க காதுலே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. என்னை உதாசீனப்படுத்துறாங்க. என்னுடைய உபதேசத்தை வந்து காதுல வாங்க மனசுல ஏத்திக்க மறக்கிறாங்க. அப்படின்னா அவர் இருதயத்தை திறந்திருக்கணும், அவர் கண்களை திறந்திருக்கணும், அவர் மனதை திறந்திருக்கணும், அவர் வந்து சித்தமாயிருக்கணும், வெளிப்படுத்துறதுக்கு சித்தமாயிருக்கணும், அவர் அவருக்குள்ளார இழுத்திருக்க வேண்டியதா இருக்கும். அப்பத்தான் இவர்கள் எல்லாமே பைத்தியங்களா தேவனுடைய சமூகத்துல அவருடைய பிரமாணத்திற்கு அடிமைகளா இருக்கணும். அதனால குமாரன் உங்களை மெய்யாகவே விடுதலை ஆக்கினால் மாத்திரமே நாம மெய்யான ஒரு விடுதலைக்குள்ளார நாம் கடந்து போகிறவர்களாய் இருக்கிறோம். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். இப்ப இந்த கிருபா வரமோ நாம எல்லாருமே அந்த கிருபா வரத்துக்குள்ளார இருக்கிறோம். அந்த கிறிஸ்து இயேசுவினாலே உண்டான நித்திய ஜீவனுக்குள்ளாரதான் நாம் கடந்து போகிறோம். ஆனா இது உங்களால் உண்டானது அல்ல, இது இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது. இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்லாக்கியங்கள் எல்லாமே நாம வாசிப்போம். எபேசியர் 2:8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஆமேன். நான் காது கொடுத்து கேட்டதுனால, நான் வந்து என் வீட்டுல பிரேயர் நடத்துறதுனால, நான் வசனத்தை வாசிக்கிறதுனால, நான் பைபிளை தொடர்ச்சியா வாசிக்கிறதுனால, 8 மணி காலம் வந்து ஒரு நாள் தவற விடாம அட்டன் பண்றதுனால, நான் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி உன்னுடைய கூடுகை அட்டன் பண்றதுனால, அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய சுய சரீர முயற்சிகளினாலே நீங்கள் தேவனுக்கு ஏற்புடையவர்களாய் இல்லை. இது தேவனால் உண்டான ஈவு, இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இதுல நாம பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை. இன்னும் அதை விட
யோவான் 15:16 அவர் சொல்லக்கூடிய விதம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். இதுல அவர் ஆரம்பிக்கிற விதமே இப்படிதான் இருக்கு. நான், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் ஒவ்வொரு அப்போஸ்தலனையா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல மீன் பிடிக்கிற இடமா இருந்தாலும் சரி, வரி வசூலிக்கிற இடமா இருந்தாலும் சரி, என்னது அந்த கர்வாலி மரத்துக்கு கீழே இருக்கிறவனா இருந்தாலும் சரி, அத்தி மரத்தின் கீழே உன்னை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, காட்டத்தி மரத்தின் மேல இருக்கக்கூடிய செக்கேயுவா இருக்கட்டும், எல்லாத்தையுமே தெரிந்தெடுத்து கொண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தெரிந்ததுனால மாத்திரமே அவர்கள் அந்த இடத்துல தேவனை அறிந்து கொள்ள முடியதா இருக்கிறாங்க. அதனால நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நான் உங்களை ஏற்படுத்தினேன். அவர் ஏற்படுத்தினதுனாலதாங்க நம்ம கனி உள்ள இந்த வாழ்க்கைக்குள்ளார நம்ம இருக்கிறோம். நாம தேடிட்டோம், நாம ஞானஸ்தானத்துக்கு நம்ம இசைந்து ஒப்பு கொடுத்துட்டோம், நான் தலையை கொடுத்ததுனாலதான் ஞானஸ்தானம் வாங்கினோம், அப்படியெல்லாம் இல்லை. நீங்க என்னைக்கு ஞானஸ்தானம் வாங்குனீங்கனாலும் சரி, யாருக்கிட்ட வாங்குனீங்கனாலும் சரி, இது வரைக்கும் வாங்காதவர்களா இருந்தாலும் சரி, தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட இந்த தேவ ஈவினுடைய காரியத்திற்குள்ளார நிற்கவும் முடியாது. நாம கனி கொடுக்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை ஏற்படுத்தினவராய் இருக்கிறார். எபேசியர் 1:4-5 மட்டும் வாசிப்போம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருள்ள நம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. ஆமென். இப்ப நம்மளை தெரிந்தெடுத்து கொண்டது நேத்து இல்ல, நாளைக்கு இல்ல, போன வாரம் இல்ல, போன மாசம் இல்ல, நீங்க பிறந்தப்ப கூட இல்ல. உலகம் தோற்றத்திற்கு முன்னமே நம்மளை தெரிந்தெடுத்து கொண்டதுனாலதான் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்களாய், அவருடைய சத்திய வசனத்தை காதிலே கேட்கிறவர்களாய், அவருடைய சத்திய வசனத்தை நாம் விசுவசிக்கிறவர்களாய் நடப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினவராய் இருக்கிறார். என கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்தெடுத்து கொண்டபடியே, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்தெடுத்து கொண்டபடியே பிதாவானவர் பிரியமாய் இருக்கிறதுனால நம்மை சகல புகழ்ச்சிக்கும், ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த எபேசியர் 1:11 வாசிப்போம். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாய் இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு. ஆமென். இப்ப நீங்க இருக்கிறது எல்லாமே உங்களுடைய பேர் வழங்குறதுக்காக இல்லை. இப்ப கர்த்தாவே என்னுடைய பேரை பெருமைப்படுத்துங்க, என் தலையை நிமிர பண்ணுங்க, எனக்குரிய காரியங்களை எல்லாத்தையுமே நீங்க பார்த்து எல்லாத்தையுமே வெற்றி சிறக்க பண்ணுங்க, நான் வெளி இடத்துல சாட்சியா இருக்கணும், நான் போறதுனால, நான் செய்யறதுனால, நான் நிக்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி சொல்றதற்கான இடம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்தெடுத்து கொண்டதற்குரிய காரணம் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக. அப்ப நீங்க செய்யக்கூடிய செயல், நீங்க பேசக்கூடிய பேச்சு, நீங்க பார்க்கக்கூடிய பார்வை, நீங்க இருக்கக்கூடிய இடம், எல்லா இடத்துலையுமே தேவனுடைய நாமத்தினுடைய புகழ்ச்சியின் மகிமையும் உண்டாகக்கூடிய விதத்துல நான் நிற்க வேண்டியதா இருக்கிறது. காரணம், தெரிந்தெடுத்து கொண்டவர் அவர். நீதான் எனக்கு வேணும்னு சொல்லி உங்கள் ஒவ்வொருத்தரையும் பெயர் சொல்லி அழைத்தவர் தேவன். சக்கேயுவை இறங்கி வான்னு சொல்லி சக்கேயுவை அழைத்த அந்த தேவன், இதே போல நம்ம இந்த நாள்ல தேவனுடைய கரம் நம்மை அழைத்ததுனால இருக்கிறதுனால அவருடைய மகிமைக்கின் புகழ்ச்சியா எல்லா இடத்துலையுமே இருக்க வேண்டியதா இருக்குது. ரோமர் 8:29-30 வாசிக்க கேட்போம்.
தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். இது எல்லாமே பாஸ்டன்ஸ்ல தாங்க இருக்கு. முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து இருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், நீதிமான்களாக்கி இருக்கிறார், மகிமைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை முன்குறித்த தேவன் நம்மை அழைத்து இன்னைக்கு நாளையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து அவைகளை நீதிமான்களாக மாற்றி நம்மை தேவனுடைய சமூகத்துல மகிமையின் வெற்றி சிறக்க பண்ண அவர் நம்மளை உட்கார வச்சிருக்கிறார். தேவன் எவனை முன்குறித்தாரோ எவளை முன்குறித்தாரோ அப்படின்னு சொல்றதுக்காக தான் எவர்களை அப்படிங்கிற வார்த்தையோடு கூட நம்ம இந்த வசனம் ஆரம்பிக்குது. யார முன்குறிச்சு வச்சிருக்கிறாரோ, அப்போ நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஏதோ நம்மளுடைய முயற்சியினால இல்ல, தேவன் நம்மை முன்குறித்தவராய் இருக்கிறார். வாசிப்போமே 1 பேதுரு 1:2. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரை பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. ஆமென். இதுல தேவனுடைய முன்னறிவின் படியே அவருடைய ஃபோர் நாலேஜுக்குள்ளார தாங்க என்னுடைய செயல்பாடு எல்லாமே இருக்குது. நீங்க தப்பு செய்யறதா இருந்தாலும், ஏன்னா பேதுரு, யூதாசு இவங்க எல்லாருமே தப்பு செய்யக்கூடியது முன்னமே தேவனுடைய சமூகத்துல ஒப்படைக்கப்பட்டதா தான் இருந்துச்சு. அவர் ஃபோர் நாலேஜுக்குள்ளார யூதாசு தன்னை காட்டி கொடுக்க போகிறவன், நீ முத்தமிட்டா சிநேகிதனை காட்டி கொடுப்பாய் அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு அது ஃபோர் நாலேஜ்ல அந்த ராப்போஜனத்துக்குள்ளார அமைஞ்சிருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே என்னது, பேதுருக்கு நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய விதத்துல நேசிக்கக்கூடிய அந்த பேதுருவுமே அவருடைய ஃபோர் நாலேஜுக்குள்ளார அவருடைய பாவமும் அவனுடைய மறுதளிக்கக்கூடிய அந்த பாவமும் முன் அறிவிக்கப்பட்டதாகவே இருந்தது. அதனால அவருடைய ஃபோர் நாலேஜ் இல்லாம எதுவுமே, இதனாலதான் யோபு தன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும், அது நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது தேவனுடைய சமூகத்திற்குள்ளார இருந்துதான் புறப்பட்டு வந்திருக்கிறது. அவருடைய ஃபோர் நாலேஜுக்குள்ளார நான் இன்னைக்கு ஓட்ட வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்கிறேன்னா அதுவும் அவருடைய ஃபோர் நாலேஜுக்குள்ளார இருக்கு. ஆனா இவனுடைய நியாயத்தை மட்டும் எடுத்துரைக்கிறதுக்கு அவன் என்ன சொல்றான், எனக்கு சாமாசி பண்றவர் இருந்தாங்கன்னா என்னுடைய நியாயத்தை போய் சொல்லுவாங்களே, நான் நல்லா தானே இருந்தேன், என்னை எதுக்கு இப்படி வாதிக்கிறீங்க அப்படி இப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அவன் சொல்லுகிறவனாய் இருக்கிறான். ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி அவருடைய ஃபோர் நாலேஜ். அதனாலதான் வசனம் தெளிவா சொல்லுகிறது, நிகழ் காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் தேவதூதர்களானாலும் எந்த காரியமா இருந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது அப்படின்னு சொல்றதுக்குரிய காரணம், அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு காரியமும் என்னுடைய வாழ்க்கையிலோ என்னுடைய சரீரத்திலோ என்னுடைய எல்லைக்குள்ளாரையோ கடந்து வருவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. அட்லீஸ்ட் நான் பாவம் பண்ணியாச்சும் அவருடைய தண்டனையவாச்சும் நான் வாங்கியிருப்பேன். அந்த பாவம் பண்றதும் தேவனுடைய ஃபோர் நாலேஜுக்குள்ளார பேதுருக்கு யூதாசுக்கு இருந்தது போல உண்டு. அவருடைய முன் அறிவின்படியே ஆவியானவர் பரிசுத்தமாக்குதலையே. அப்போ நம்மளை எல்லாத்தையுமே அவருடைய ஃபோர் நாலேஜ் படி நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால அவருடைய இரத்தத்துக்குள்ளார அவருடைய ஞானஸ்நானத்துக்குள்ளார அவருடைய ஒரே சபைக்குள்ளார நாம் அலைந்து தெரியாதபடிக்கு சமாதானமும் கிருபையும் நமக்குள்ளார பெருகும்படிக்கு அவருடைய ஃபோர் நாலேஜுக்குள்ளார என்னுடைய பெயரும் இருந்திருக்கிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 9:16. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆம். ஆமென். நீங்க எப்படி வேணாலும் ஓடுங்க,
எப்படி வேணாலும் விரும்புங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா தேவனுடைய இரக்கத்தினாலே மாத்திரம், இறங்குகிற தேவனாலே எல்லாமே ஆகும். ஒட்டுறதுதான் ஒட்டும். எப்படி இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துக்குள்ளார அவருடைய சித்தம் என்னவோ, கிடைச்சதுன்னா ஸ்தோத்திரம், கிடைக்கலனாலும் ஸ்தோத்திரம். என்னை தப்புவித்தாலும் ஸ்தோத்திரம், தப்புவியாது போனாலும் அவரை அல்லாமல் வேறொரு தேவனை நான் வணங்குவதில்லை. காரணம், இறங்குகிற தேவனாலே மாத்திரம் எல்லாம் ஆகும். அந்த இறங்குகிற தேவன் உங்களுக்கு அடுத்த நினைவுகள் தீமைக்கு அடுத்தவைகள் அல்ல, எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாதான் அவர் வைத்தவராய் இருக்கிறார். அத்தனையுமே அவர் எல்லாத்தையுமே ஏன்னா மத்தேயு 22:14, அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமென். இப்போ நம்மளும் ஒரு சில மீட்டிங்கெல்லாம் நிறைய பேர் அழைக்கிறோம். ஒரு சில காஸ்பல்ஸ் அல்லது புத்தகத்தை கொண்டு போய் கொடுக்கறது அல்லது சுவிசேஷம் அறிவிக்கிற கூடிய இந்த பிரயாசத்துல எப்படியாச்சும் ஒரு விதத்துல அநேகருக்கு நாம் தெரியப்படுத்தினவர்களா இருக்கிறோம். ஆனா தேவன் சிலரை மாத்திரமே தெரிந்தெடுத்து கொண்டவர்களா இருக்கிறார்கள். கவனிச்சுக்கோங்க, அந்த சிலர்லையும் 12 பேர் வெகு சிலரா இருந்தார்கள். அந்த 12 பேர்லையுமே 3 பேர் ரொம்ப க்ளோஸ் ஆனவர்களா இருந்தார்கள். அந்த பட்சத்துல கர்த்தர் நம்மளுடைய சபையையும் அதில் சார்ந்தவர்களையும் நிறுத்தினவராய் இருக்கிறார். நாம எல்லாரும் அந்த ரேஞ்சுக்குள்ளார தான் நாம இருக்கிறோம். அவர் நம்மளை தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறதுனால அந்த அநேகர் திருமண வைபவத்துக்குள்ளார வீதி சந்தை அழைக்கப்பட்டவர்கள்லாம் வரல அப்படின்னவும் சந்தை வெளியில இருக்கிறவன் அத்தனை பேரையுமே கூட்டிட்டு வானார். கூட்டிட்டு வர சொன்னதே கர்த்தர் தான். ஆனா அந்த கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அவர்களுடைய ஆயத்தமான ஆடை இல்லை அப்படின்றப்ப ரிஜெக்ட் பண்றதும் கர்த்தருடைய கருத்துக்குள்ளார இருக்குது. அதனால அவர் தெரிந்தெடுத்து கொண்டவர்கள் சிலர். அந்த சிலர் ஸ்லாக்கியத்துக்குள்ளார நாம இருக்கிறோங்கிற மகா பெரிதான ஜாக்கிரதை உணர்வோடு கூட இருக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளார நாம இருக்கிறோம். ரோமர் 9:22-23. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தாரானால் உனக்கென்ன? ஆமென். அப்போ அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய், வசனம் அப்படிதான் சொல்லுது, தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய். அப்ப அவருடைய சித்தத்துக்குள்ளார இருந்து நமக்கு தெரியப்படுத்தப்பட்டதா இருந்துச்சுன்னா தான் இவைகளை நாம் பொறுமையாய் இருக்கக்கூடிய அவருடைய கிருபைக்குள்ளார நாம் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்களாய் நிற்க முடியும். அவருடைய மகிமைக்கு பாத்திரவான்களாகவும் அவருடைய கிருபையை சுமந்து நிற்கக்கூடிய பாத்திரங்களாகவும் தேவனுடைய சமூகத்துல இன்னைக்கு நாம நிக்கிறோம். நிர்மூலமாகாம இருக்கிறோம் அப்படின்னா தேவன் நம் மீது தெரியப்படுத்துறதுக்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கூடி இருக்கக்கூடிய சபை மாத்திரமாதான் சபை. அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எல்லா இடத்திலும் நான் தங்குவேன். உங்களுடைய பாவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க மனமருந்தி மன்னிப்பு கேளுங்க, அப்ப வியாதிகள் எல்லாவற்றிலிருந்து விலக்கி காப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகா பெரிதான சத்தியத்தை எல்லாத்தையுமே, மகா பெரிதான மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த அவர் சித்தமாய் இருக்கிறவராய் இருந்ததுனால நாம இன்னைக்கு நிற்கிற சீஷர்களா இருக்கிறோம். அப்போஸ்தலர் 13:48. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆமேன். அப்போ இது வரைக்கும் சொல்லப்பட்டது எல்லாமே ரோமருக்கு சொல்லப்பட்டதாவே, இது ரோமருக்கு சொல்லப்பட்டதா இருக்கட்டும், யூதர்களுக்கு சொல்லப்பட்டதா இருக்கட்டும். ஆனா இந்த புறஜாதியார் யாரா இருந்தாலுமே எனக்கு நான் சுவிசேஷத்தை கேட்ட உடனே சந்தோஷப்பட்டேன், கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினேன், அதை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னா
காரணம், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவசித்தார்கள். அந்த நித்திய ஜீவனுக்கு நான் நியமிக்கப்பட்டவனாய் இருக்கிறதுனால அவருடைய வசனத்தை கேட்டு கர்த்தருடைய வசனம் இது அப்படின்னு சொல்லி மகிமைப்படுத்தினதுனால இதுவே தேவனுடைய சித்தம் என்று மகிமைப்படுத்தக்கூடிய விதத்துல கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினவராய் இருக்கிறார். தேவனுடைய சமூகத்துக்குள்ளார வசிப்போமே 1 பேதுரு 2:8. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். ஆமென். கவனிங்க, வசனத்தை கேட்டும் அதுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறவங்க இடர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய முரட்டாட்டத்தினால் அல்ல, அதற்கென்று அவர்கள் நியமிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஏன்னா அவர்களுடைய இருதயத்தை அந்த அளவிற்கு கடினப்படுத்தினவர்களாய் இருக்கிறார்கள். அதனால நாம எவ்வளவோ ஜெபம் பண்ற பிரதர், எவ்வளவோ சொல்றேன் பிரதர், யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க பிரதர், நான் என் சொந்தக்காரவங்களுக்கு எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சொல்லிட்டேன் பிரதர், அப்படி செய்யறேன் பிரதர். அவர்கள் அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள். ஒரு சில பேர்லாம் எவ்வளவுதான் சொன்னாலும் காதுல வாங்குறதுக்கான வாய்ப்பே இல்லாம இருக்கிறார்கள். அவர் என்னது, நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவசித்தார்கள். இந்த இடறுகிறவர்கள் எல்லாமே அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள். 2 தீமோத்தேயு 2:25-26. எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஆமென். அப்போ மனம் திரும்புதல அவர்களுக்கு அருளத்தக்கதாகவும், இப்ப நம்ம பழைய வாழ்க்கையில இருந்து மனம் திரும்புதலே ஒரு அருளப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதனால நீங்க இது எல்லாமே தேவனுடைய சித்தத்திற்குள்ளார, தேவனுடைய அழைப்பிற்குள்ளார, தேவனுடைய இழுத்து கொள்ளுதலுக்குள்ளார, அவருடைய வெளிப்படுத்துறதுக்குள்ளார இருக்கிறதுனால மனம் திரும்புதல அருளத்தக்கதாக அவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாம ஒவ்வொருக்கிட்டையும் சொல்றப்போ எனது கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப 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 சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும். நான் சொல்றேன் நீ கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சத்தத்தை உயர்த்தி நம்மளுடைய காரியத்தை மட்டும் நிலைநிறுத்துற மாதிரி பேசுறதுக்கு இல்ல, அந்த நீங்க உபதேசிக்கக்கூடிய சுவிசேஷத்துக்குள்ளாரையும் தேவனுடைய சித்தம் அமர்ந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு அவர் என்னது, மனம் திரும்புதல அருளணும் அப்படிங்கிற ஒரு மனதுருக்கத்தோட, ஒரு சாந்தத்தோட, ஒரு நீடிய பொறுமையோட, இரக்கத்தோட உபதேசிக்க வேண்டியவர்களாய் நாம் நிற்கக்கூடிய சீஷர்களாய் இருக்கிறோம். பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆமேன். நீங்க விசுவசிக்கிறதோ பாடுபடுறதோ சுவிசேஷம் தெரிவிக்கிறதோ எதுவா இருந்தாலும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கா, அருளப்பட்டிருக்கிறது. மேலிருந்து அருளப்படாவினால் உங்களால் இது உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பேதுருக்கு நீரே மெசியான்னு சொல்றப்போ அவனுக்கு தேவன் சொல்றாரு, இது தேவனுடைய சமூகத்துல இருந்து அருளப்பட்டதா இருக்கிறது. அப்போ பாடுகளாயிருந்தாலும் விசுவாசமாயிருந்தாலும் ஊழியமாயிருந்தாலும் தேவன் எனக்கு அருளப்பட்டதா இருக்குது. இதுல பிசாசுக்கு எந்த ஒரு இடமும் கிடையவே கிடையாது, எந்த ஒரு முகாந்திரமும் கிடையவே கிடையாது. அதுல உபாகமத்துல 30வது அதிகாரம் 19வது வசனம், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. ஆமென். அப்போ இதுவரைக்கும் பார்த்த வசனங்கள் எல்லாத்தையுமே நாம ஒரு ரீகேப்புக்குள்ளார கொண்டு போனோம்னா
அவர் நம்மளை தெரிந்தெடுத்து கொண்டார், அவர் நம்மளை நியமிக்கப்பட்டார், அவர் நம்மளைய அருளினரா இருக்கிறாரு, அவர் தெரியப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரு, அவர் எவரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை தெரிந்தெடுத்து கொண்டாரு, எவரை தெரிந்தெடுத்து கொண்டாரோ அவரை பரிசுத்தமாக்குகிறார், அவருடைய முன்னறிவிப்பின்படி எவர்களை முன் குறித்தாரோ அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்கு நம்ம எல்லாருமே இருக்கிறது மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லாமே தேவனுடைய சமூகத்துக்குள்ளார எல்லாத்தையுமே ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப இதுல ஒரே ஒரு பெரிய கேள்வி, ரெண்டாவது கேள்வி. இப்ப முதல்ல இது காட்ஸ் சாய்ஸ், இது எல்லாமே கடவுளுடைய சாய்ஸ். அப்போ மனுஷனுக்குன்னு ஒரு சாய்ஸே இல்லவே இல்லையா? நான் என்னத்தை தெரிந்தெடுத்து கொண்டேன், என்னத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி வரும். அப்ப நாம உபவாசம் இருக்கிறது, நம்ம ஜெபிக்கிறது, நம்மளுடைய காரியங்கள்ல எல்லாத்துலயுமே செய்யறது எல்லாமே விருதாவா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியே வரக்கூடியதா இருக்கும். ஆனா உபாகமத்தினுடைய புத்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறதன்படியே, மரணமும் ஜீவனும் என்னுடைய சித்தத்தின்படி உனக்கு முன்னாடி நான் வைக்கிறேன், ஆனா ரெண்டுல எதை தெரிந்தெடுத்துக் கொள்வது அப்படிங்கிறது சாய்ஸ் இஸ் யோர்ஸ். யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியன் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஆமேன். கர்த்தர் எமோரியவர் தேவன், ரெண்டு பேரை நீங்க வச்சுக்கோங்க. யார வேணாலும் நீ சேவிக்கிறியோ, எப்படி சேவிக்கிறியோ, என்ன செய்வியோ, அதுல தெரிந்தெடுத்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னைக்கு யோசுவா அன்னைக்கு அந்த பக்தி வைராக்கியத்தோட அதை தெரிந்தெடுத்து கொண்டதுனாலே அவன் தேவனுடைய சமூகத்துல பாதுகாக்கப்பட்டவனாய் இருக்கிறான். அவன் தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததியாய் இருந்தாலும், அழைக்கப்பட்டவனாய் இருந்தாலும், தேவனார் அருளப்பட்டவனாய் இருந்தாலும், அந்த இடத்துல தெரிந்தெடுத்து கொள்ளக்கூடிய முடிவு நம்மளுடைய சாய்ஸ். காட்ஸ் சாய்ஸன் பீப்புளுக்கு நம்ம கையிலயுமே சாய்ஸ் கொடுக்கப்பட்டதாய் இருக்கிறது. உன் கையிலயுமே சாய்ஸ் இருக்கு. அப்போ இதுல எதை தெரிந்தெடுத்துக்கணும்? இன்னைக்கும் காலையில எந்திரிச்சதுல இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா செயல்லையுமே நிறைய சாய்ஸ் நம்ம கையில இருக்குது. நம்ம பேசக்கூடிய வார்த்தையில நல்ல வார்த்தைகளை பேசுறதா, ஆகாத வார்த்தைகளை பேசுறதா, அப்போ எதை செய்யறதுன்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்ளக்கூடியது. தெரிந்து கொண்டு நம்ம ஜீவனையும் மரணனையும் எதுல தெரிந்தெடுத்துக் கொள்வது, எமோரியரின் தேவரா கர்த்தரா அப்படின்னு சொல்லி எதை தெரிந்தெடுத்துக் கொள்வதுன்றது சாய்ஸ் இஸ் யோர்ஸ், பட் யூ ஆர் சோசன். நீங்க தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தாலும் அந்த இடத்துல எடுக்க வேண்டிய சாய்ஸை கரெக்டா எடுக்கணும். ஏதேன் தோட்டத்துக்குள்ளார இருந்தாலும் ஆதாம் ஏவாளுக்கு அந்த தோட்டத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அத்தனை பழத்துக்கும் அவர்கள் சுதந்திரவாளின்னு சொல்லி தே ஆர் சோசன். பட் நன்மை தீமை அறிகிற கனியை எடுக்கிறதும் எடுக்காம விடுறதும் சாய்ஸ் அவங்களுடைய கைகள்ல கொடுக்கப்பட்டதா இருக்குது. அந்த சாய்ஸை சரியா பயன்படுத்தி இருந்தாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய மரணம் ஆளுகை செய்யாதபடிக்கு இருக்கும். அந்த சாய்ஸை சோசன் பீப்புளா இருந்தாலும், ஏதேன் தோட்டத்துக்குள்ளார வைக்கப்பட்டவர்களா இருந்தாலும், அவர்களுக்கு அருளப்பட்ட கிருபை இருந்தாலும், அழைக்கப்பட்டவர்களா இருந்தாலும், நியமிக்கப்பட்டவர்களா இருந்தாலும், தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்களா இருந்தாலும், தேவனுடைய சித்தத்தின்படி நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஜனமா இருந்தாலும் அவர்கள் எந்த தேவனை தெரிந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்கிற சாய்ஸ் உன் கையில தான் இருக்குது. அந்த கையில இருக்கக்கூடிய அந்த சாய்ஸ, ஏன்னா யோவான் 7:17 அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். ஆமேன். அவருடைய சித்தத்தின்படி செய்யணுங்கிற மனசு இருந்துச்சுன்னா மட்டும்தான், அவருடைய சித்தத்தின்படிதான் நாம எல்லாரும் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டோம்ங்கிறது உண்மை. ஆனா அந்த உண்மைக்குள்ளார நம்மளுடைய மனசும் இன்னைக்கு நான் எந்த காரியத்தை செய்தாலும், எந்த பேச்ச பேசினாலும், எந்த
உறவுகளுக்குள்ளார நான் இருந்தாலும் அந்த உறவுகள் எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் மாத்திரம்தான் இன்னைக்கு பேசக்கூடிய இந்த உபதேசமே கர்த்தரால் உண்டானதுன்னு சொல்ல முடியும். சுயமாய் பேசாமல் தேவனால் உண்டானது என்று. ஏண்டா அவருடைய உபதேசங்கள் எல்லாம் என்னுடைய மாம்சத்தை உண்ணுங்கள், என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா பேசினப்போ அவங்களுக்கு மாம்ச திராட்சை ரசம், இந்த சரீரம் அந்த கோதுமை ரொட்டிகள், இது எல்லாத்தையுமே அவருடைய நினைவாய் செய்து அவருடைய இரத்தத்திலும் இதுல கலந்து கொள்வோம் அப்படிங்கிற விஷயங்கள்ல அவங்களுக்கு புரிந்து கொள்ளவே இல்லை. யார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனதாய் இருந்தாலும் நீங்க என்ன சொல்றீங்களோ அது எல்லாத்தையுமே செய்யற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்யக்கூடிய மனதாய் உள்ளவர்கள் மாத்திரமே அன்னைக்கு அந்த உபதேசங்களை எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டாங்க. அப்போ என்னது, அந்த உபதேசத்தை விட்டு அகன்று போனவர்களாய் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் படி 2வது அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். தேவனுடைய சித்தத்தின்படி நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி கொண்டு வந்து நிறுத்தினவராய் இருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. அந்த வச்சிருக்கிறதுல நாம செய்ய வேண்டியது அவருடைய சித்தத்தின்படி அவரை தெரிந்தெடுத்து கொண்டு நாம் மனம் திரும்பி சீர்பொருந்தி அதுக்குள்ளார நிற்கும் பட்சத்துலதான் பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் எல்லாமே அருளப்பட்டதாய் இருக்கும். ரோமர் 10:9-10 வாசிப்போம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தை விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமென். அந்த இருதயமும் வாயும் கரெக்டா செயல்படணுங்க. தேவன் என்னை தேர்ந்தெடுத்து கொண்டார், அவர் இழுத்தாதான் போவேன், அவர் இழுத்தாதான், அவருடைய சித்தம் இருந்தா தானே, அவருடைய சித்தம் இல்லைன்னா நம்மளாலாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி இப்படின்னு சொல்லாம நம்மளுடைய இருதயமும் வாயும் அதுக்கு ஏற்புடைய விதத்துல மாறும் பட்சத்துல, ஏன்னா தேவனுடைய சித்தம் ஏற்கனவே பெரும்பாடுள்ள ஸ்திரியை சுகப்படுத்துறதுக்கு அவருடைய சித்தம் ஏற்கனவே இருந்துச்சு. அதுக்காக தான் அந்த ஊருக்குள்ளாரே போனார். ஆனா அதை அவரை தொட முடியாத அளவுக்கு அவருடைய கூட்டம் சுத்தி இருந்தாலும் இவருடைய இருதயமும் வாயும் கரெக்டா இருந்துச்சு. தேவனுடைய சமூகத்துல கரெக்டா இருந்துச்சுனால ஆடையினுடைய விளிம்பை தொட்டாகிலும் வாய் கரெக்டா இருந்துச்சு. இருதயத்துல விசுவசிச்சா, வாயில கரெக்டா அறிக்கையிட்டா, அவளுக்குள்ளார சரியா சொல்லிட்டு ஓரத்தை தொட்டா சுகமா ஆயிட்டா. அப்படி ரெண்டும் சரியா இருக்கும் பட்சத்துல நாம் தேவனுடைய சமூகத்துல இசை உடையவர்களாய் மாறுறோம். நான் இருதயத்துல விசுவாசிக்கிறேன், நான் பேசுற பேச்சு எல்லாமே அவிசுவாசத்துக்கு ஏதுவானது, அமங்கலமான பேச்சு, நாம நம்மளையே தாழ்த்துக்கிறேன்ற பேர்ல பாவியிலும் பிரதான பாவி நான் அப்படின்னு சொல்றேன்ற ஒரு எண்ணத்துல நாம செய்யாததெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. நான் ஒரு குப்பை ஆண்டவரே, நான் செருப்பு ஆண்டவரே, நான் ஒண்ணும் இல்லாதவன ஆண்டவரே அப்படின்னு வாயினால செய்யக்கூடிய அறிக்கையும் கரெக்டா இருக்கணும். நீங்க என்ன குப்பையாவா இருக்கிறீங்க, நீங்க என்ன செருப்பாவா இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைத்திருக்கிறார். அந்த மேன்மைக்குள்ளார கர்த்தருக்குள்ளார கரெக்டா வாயினால இருதயத்துக்குள்ளார சரியா விசுவசிச்சு வாயினால அறிக்கை செய்யப்படுது. கர்த்தர் நம்மை தெளிவாய் எடுத்துக்கொள்ளவர்களாய் இருக்கிறார். ஏன்னா அதுல 19:20 இருந்து வாசிங்களேன். 19:20-21 அதே அதிகாரத்துக்குள்ளார். இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் இல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியினமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றான். அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்லுகிறான். இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான். ஆமேன். அப்போ இவர்கள் எல்லாருமே தேவனால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஜனம்.
இஸ்ரவேல் ஜனமே இது என் சொந்த ஜனம், அதை தொட்டேன்னா நீ செத்தேங்கிற அளவுக்கு சொல்ற அளவுக்கு இஸ்ரவேல் கோத்திரமே தேவனுக்கு விருப்பமானது. அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார், அவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஆனா அந்த ஜனத்துக்குள்ளார அவர்களை தேடவே இல்லை. தேடாதவர்களால கண்டறியப்பட்டேன், விசாரித்து கேளாதவர்களாக வெளியரங்கமாக்கப்பட்டேன். அவர்கள் கீழ்ப்படியாதவர்களும் நாள் முழுக்க எனக்கு எதிராக அவங்க கை நீட்ட வேண்டியதா இருக்கு, அவங்களுக்கு எதிராக நான் கை நீட்ட வேண்டியதா இருக்குது. இத்தனைக்கு தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஜனம். கவனிச்சுக்கங்க, தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஜனமா இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவனாய் இருக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. மத்தேயு 23:37. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆமேன். அந்த நான் எத்தனை தரமோ உங்களை கூட்டி சேர்க்க நான் மனதாய் இருந்தேன் அப்படின்றது நீங்க இன்னும் இங்கிலீஷ்ல வாசித்து பார்த்தீங்கன்னா ஐ லாங்ட் டு சேவ் யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஐ லாங்ட், அந்த லாங்டுங்கிற வார்த்தை வந்து ஏங்கி தவிக்க கூடியதா இருக்கும். தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஜனம், நீ என்னால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஜனம், நீங்க கூடி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கர்த்தரால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஜனம். இந்த ஜனம் ஏங்கி தவிக்கக்கூடிய இருதயத்துக்குள்ளார நாம வந்து பல சமயங்கள்ல அது மனதில்லாதிருந்தேன், உங்களுக்கோ நான் மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாம போயிற்று. பல சமயங்கள்ல அந்த சாய்ஸ் தேவனுடைய சமூகத்துல அது மனதா இருக்கிறது. நிறைய விஷயங்கள்ல நம்மளுடைய ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டாயிருக்கக்கூடிய கிருபா வரங்களும் நம் மீது இருக்கக்கூடிய அபிஷேகத்தினுடைய ஆவியினுடைய வரங்களும் அப்படி வெயிட்டிங், அவருக்கு நமக்கு கொடுக்கறதுக்காக மனதாய் இருக்கிறதுக்கு. உங்களுக்கும் மனதா இல்லை. நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நம்ம ஊழியத்துக்குள்ளார போனோம்னா இன்னும் பாடுகள் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். நாம இப்ப இருக்கிற மாதிரியே ஏதோ இப்ப என்னது 4 வசனம் வாஸ்தமா, 4 செய்தியை கேட்டோமா, 4 கூடுகை அட்டன் பண்ணோமா, 8 மணிக்கு ஆன்லைன் கால் அட்டன் பண்ணோமா, இதுக்குள்ளார நாம இருக்கிறோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய மனதை கன்ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதை சுருக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவனுடைய கிருபாவரமும் சுருக்கிதான். அவர் மனதாய் இருந்தும் நான் மனதாய் இல்லாமல் இருந்தால அது எல்லாமே இருக்கும். அப்போஸ்தலர் 7:51 வாசிப்போங்க. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனை பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். ஆமேன். அப்போ நம்மளுடைய செவியும் நம்மளுடைய இருதயமும் தேவனுடைய சமூகத்துக்குள்ளார நம்ம எல்லாருமே இருதயத்துல நுனித்தோலை உரித்து விருத்த சேதனம் பெற்றவர்கள், அவருடைய நாமத்தினால ஞானசானம் பெற்றவர்களாய் இருக்கிறதுனால அந்த விருத்த சேதனம் பெற்றவர்களாய் நாம இருக்கிறோம். ஆனா இவர்களை எப்போ அப்படின்னா நாம எதிர்த்து நிற்கிறது. நிறைய சமயங்கள்ல சீஷர்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கக்கூடியது. அவருடைய சித்தம் இல்லாம ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு ஏன் ஆண்டவரே இது வந்துச்சு, ஏன் ஆண்டவரே இது வந்துச்சு, அவருடைய சித்தம் இல்லாம ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு ஏன் ஆண்டவரே இது வந்துச்சு, ஏன் ஆண்டவரே இது வந்துச்சு, பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய சமயத்தை நிதானித்து பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டியதா இருக்குது. அப்ப தேவன் நம்ம மீது ரொம்ப பெரிய இரக்கம் வச்சிருக்கிறாரு, நம்ம அழைக்கணும்னு விருப்பப்படுறாரு, ஒருவனும் கெட்டு போக கூடாதுங்கிறது தேவனுடைய சித்தமா இருக்குது. ஆனா எல்லாவற்றிலும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டிய நாமோ பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் பல சமயங்கள்ல நிற்கிறவர்களாய் போகிறோம். அப்போஸ்தலர் 13:46. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது, நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். ஆமேன். உங்ககிட்ட தான்ப்பா சொல்லலான்னு வந்தேன். யூதர்களை பார்த்து சொல்றாங்க, உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் நான் வந்தேன், ஆனா நீ தான் தள்ளிட்ட, அதனால புறஜாதியார் பக்கத்து வீட்டுக்காரருக்கு போயிடுச்சு.
உங்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டது பலவைகள் உண்டு. ஆனா அவைகளை ஏற்ற சமயத்துல கர்த்தருடைய சித்தத்தின்படி அதை அறிந்தவர்களாய், அதை செய்ய மனதுள்ளவர்களாய், அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்துல, அதனாலதான் எல்லா நேரமும் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டியதா இருக்கிறோம். எந்த நிமிஷத்துல தேவனுடைய கிருபையை நாம இழந்து போவோமோ, எந்த நிமிஷத்துல நாம தேவனுடைய அவருடைய ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்க போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஜாக்கிரதை உள்ளவர்களா இல்லாம, அவங்களுக்கு அந்த சமயத்துல அந்த உபதேசங்கள்லாம் புரியல. அதனால அதை எல்லாத்தையுமே தள்ளினாங்க. ஆனா புறஜாதிக்கு போயிடுச்சு, ஏத்துக்கிட்டாங்க. அவங்க உயர்த்தப்பட்டவர்களாய் போனாங்க. இன்னை அளவுமே யூத ஜனம் ஒரு சிறு கூட்டமா தான் இருக்கிற அளவுக்கு தேவனுடைய சித்தத்தை அவர்கள் புறம்பே தள்ளினவர்களா இருக்கிறதுனால சிறு கூட்டமா இருக்கிறார்கள். மைட்டி பீப்புளா இருக்கட்டும், ஆனா தேவனுடைய சித்தத்தை புறம்பே தள்ளினதுனால இன்னைக்கு புறஜாதி கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை தான் ஜாஸ்தியா இருக்குது. 2 கொரிந்தியர் 6:1 வாசிங்க. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். ஆமென். நாம நிக்கிறதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் தேவனுடைய சுத்த கிருபை. அவர் நம்மளை அழைச்சிருக்கிறார், நம்மை முன் குறித்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார், நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார், நம்மளைய மகிமையும் படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிருபா வரம் இருக்கு இல்லையா, அவைகளை எல்லாவற்றையுமே விருதாவாய் பெறாதபடிக்கு நாம மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியதை கர்த்தர் இந்த நாளில ஆவியானவர் எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். எபிரேயர் 3:8-13 வாசிப்போம். வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொரு புத்தி சொல்லுங்கள். ஆமென். இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் டெய்லி 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 அந்த டெய்லி அந்த புத்தி சொல்றதுக்காக தான் இந்த ஆன்லைன் ஸ்டடியே. இந்த ஆன்லைன் ஸ்டடியே எதுக்குன்னா, நம்மளுடைய இருதயத்தை எந்த ஒரு விதத்திலையுமே இப்ப இன்னைக்கு நாள்ல நடத்தக்கூடிய எல்லாத்தையுமே சீர்தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செய்தியோட ஒட்டி நீங்க பாக்குற பட்சத்துல அதுல நிறைய கடினப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருந்திருக்கும். அதை கடினப்பட்டு போகாதபடிக்கு நாம புத்தி சொல்லி தெரிந்தெடுத்துக் கொள்வதற்கு தான், திருத்திக் கொள்வதற்கு தான் கர்த்தர் இந்த நாளில கிருபை பாராட்டினவராய் இருக்கிறார். எபிரேயர் 12:25. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? ஆமேன். கவனிங்க, பூமியில இருந்து பேசின ஒரு சில தீர்க்கதரிசிகள் பேசின விஷயத்தை, ஏன் மோசே பேசினதை கூட இஸ்ரவேல் ஜனங்களால டாலரேட் பண்ண முடியல. நீங்க நிறைய விஷயங்களை அவங்களால ஏத்துக்க முடியல. அவரை விட்டு நீங்க மட்டும்தான் பெரியவங்களா, நாங்களும் பெரியவங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோராக கூட்டமே எதிர்த்து நிக்கிற அளவுக்கு தேவனுடைய சமூகத்துல அவர்கள் விலகினவர்களாய் இருந்தார்கள். அப்ப பூமியில மனுஷர் பேசினதை விட்டு விலகினவங்களே தப்பி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது அவர்களுடைய யாத்ராகமத்தினுடைய காரியங்கள்ல எல்லாத்துலயுமே நமக்கு தெரிஞ்சதா இருக்கு. ஆனா நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, நாம் உணரக்கூடிய அத்தனையுமே பரத்திலிருந்து பேசுகிறவைகளாய் இருக்கிறது. ஏன்னா அவர்கள் உணராத சத்தியத்தையும், அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய முடியாத சத்தியத்தையும், அவர்களுக்கு தெரியாத ஒரு மறைபொருளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விசேஷமாய் இந்த சபையில இருக்கக்கூடியதா இருக்கும். இதுக்கு நீங்க விட்டு விலகி போனால் தப்புவது எப்படி அப்படின்னு சொல்லி வசனம் உங்களை எச்சரிக்கிறதா இருக்கிறது. வாசிப்போங்க, யோவான் 4:42. அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். ஆமேன். எப்போதுமே நாம இங்க பேசக்கூடிய விஷயத்த நாங்க பேசுறோம்ன்றதுக்காக இல்ல, வேதத்தை ஆராய்ந்து பார்த்து மெய்யாகவே இவர்தான் இரட்சகர், இவர்தான் கிறிஸ்து அப்படிங்கிறத அறிந்து விசுவசிக்க கூடியவர்களா இருக்கும் பட்சத்துல
நீங்க எந்த ஜாதியா இருந்தாலும், கானானிய ஸ்திரீயா இருந்தாலும், யாரா இருந்தாலும் ரட்சிக்கப்படுவது உறுதி. 1 யோவான் 4:14. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். ஆமென். அப்ப இந்த சாட்சி இடுறதுக்காக தான் கர்த்தர் நம்மளைய நிர்ணயித்து வைத்தவராய் இருக்கிறார். அந்த கண்டு, அந்த காணக்கூடிய விதத்துலதான் நம்மளை எல்லாத்தையுமே நிறுத்தி இருக்கிறாரு. ரோமர் 11:31-32. அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். ஆமென். அப்போ நம்மளை என்னது, நம்ம மேல அவர் கிருபை பாராட்டி இருக்கிறது என்ன அப்படின்னா, மத்தவங்க எல்லாத்துக்குமே கீழ்ப்படியாமைக்குள்ளார அடைத்து போட்டுக்கிறதுக்கு காரணம் நம்மளை விடுதலை ஆக்குறாருன்னு சொல்லிட்டு நீ உணரும்படிக்காக, ஒவ்வொருத்தரும் உணரும்படிக்காக, எல்லோர் மேலும் இரக்கமா இருக்கத்தக்கதாக கீழ்ப்படியாமைக்குள்ளாரே அவர்களை அடைத்து போட்டவராய் இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் கீழ்ப்படியாமையில இருக்கிறாங்க, அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்கன்னு இல்ல, தேவன் அவர்களை அடைத்து போட்டிருக்கிறார். அப்படி அடைச்சு போட்டிருக்கிறவர்களுக்கு மத்தியில நீங்க அடைக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர்களுக்கு முன்பாக சாட்சியிட வேண்டும் என்பதற்காக தான். 1 தீமோத்தேயு 2:4-6. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு இவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. ஆமென். அந்த ஏற்ற காலத்துல விளங்கி வருகிறதுன்றதுக்கு காரணமே நாம தான். அந்த ஏற்ற காலத்துக்குள்ளார இந்த பழைய ஆதி அப்போஸ்தலிக்க சபை திரும்பவும் கூடி வரக்கூடிய விதத்துல, ஆதி அப்போஸ்தலிக்க உபதேசங்கள் எல்லாமே மீண்டும் எடுத்து வரக்கூடிய விதத்துல, ஏற்ற காலத்துல இவைகள் எல்லாமே விளங்குறதுக்கு காரணம் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவரை அறிகிற அறிவில சித்தமுள்ளவராய் இருக்கிறார். 2 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அவர் பொறுமையே இதுக்காக தான். யாருமே இன்னைக்கு 2023 வர்றதா அறிவிக்கப்பட்டதா இருந்துச்சு. இப்ப 2027 வர்றதா நாம எதிர்பார்க்கிறதா இருக்கிறோம். அப்படி இதுலயும் நீட்டிக்கப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் பலரை அவர் சேர்க்க சித்தமுள்ளவராய் இருக்கிறதுனால அவர் நாட்களை தாமதப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அந்த தாமதமாக நாம் இன்னும் உரம் ஏறினவர்களாய் தேவனுடைய சமூகத்துல அவருடைய சித்தத்திற்கு இன்னும் அதிகமாய் காத்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆவியானவர் நமக்குள்ளார பேசுகிறவராய் இருக்கிறார். ரோமர் 3:10-12 வரைக்கும் வாசிப்போம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆமென். யாருமே இல்லைங்க, ஏகமாய் கெட்டு போனார்கள் தான் இருக்குது. அப்போ அந்த ஏகமாய் கெட்டு போனவர்களுக்கு மத்தியில நாம் சொற்பமாய் தேவனுடைய சமூகத்துல ஏற்புடையவர்களாய் மாற வேண்டும் என்று அவர் சொல்றாரு. என்ன இல்லாமல் யோவான் 14:6 சொல்லியிருக்கிறதுபடியே அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறான், என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ அவராலே அன்றி ஒருவராலும் ரட்சிப்பும் இல்லவே இல்லை. தேவன் வானத்துக்கு கீழே பூமி எங்குமே அவருடைய சமூகத்துல அவரால் அன்றி வேறொரு ரட்சிப்பு இல்லை. ஆனா அந்த ரட்சிப்பை காக்கிறது ஏன்னா என்னுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற ரோமர் 10:13-14 வாசிப்போமே. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஆமென். அப்ப இது எல்லாமே நமக்கு இருக்கு. பிரசங்கிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, கேள்விப்பட்டவர்களா இருக்கிறோம், எல்லாமே இருக்கு. அவரை விசுவாசியாதவர்களுக்கு இதெல்லாம் இல்லை. ஏன்னா அவர்கள் கேட்டாலுமே இது தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கலன்ற மாதிரி இருக்கிறாங்க.
ஆனா அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அந்த ஸ்டேஜ்ல தான் கர்த்தர் நம்மளை நிறுத்தினவராய் இருக்கிறார். ஏன்னா அவருடைய சித்தத்தை அறியவும் ஆயத்தமாய் இராமல் தேவன் இருக்கக்கூடியவர்களா இருக்கணும். அப்படின்னா தேவனுடைய சித்தம் இதுதான். அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆனா தெரிந்தெடுத்து கொள்ளுதலோ அவருக்குள்ளார நாம் செய்யக்கூடிய மனதா இருக்கிறது என் கையில இருக்கு, அவருக்கு சாட்சியா இருக்கிறது என் கையில இருக்கு. ஆனா அத அறியாமல் இருந்தார்களா? லூக்கா 12:47-48 விதமாய் சொல்லுகிறது, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமல் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். ஏன்னா நாம தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட ஊழியர்களா இருந்து அவருடைய சித்தத்தின்படி அறிந்திருந்தும் அதன்படி நடவாமல் அவருடைய வருகைக்கு ஆயத்தம் இல்லாமல் இருந்தோம்னா மற்றவனுக்கு உழுவுற அடியை காட்டிலும் நமக்கு உழுவுற அடி அதிகமாய் இருக்கும். ரோமர் 11:33-36 வரைக்கும் வாசிக்க கேட்போம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகள் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எல்லாமே அவரால் தாங்க. எல்லாமே அவர் மூலியமா, அவர் வழியாக, அவரோட எல்லாமே அவருக்குள்ளாரதான் இருக்கக்கூடியதா இருக்குது. அதனால முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் 1 யோவான் 4:19 சொல்லுகிறதன்படியே அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இது 2 வில். காட்ஸ் சாய்ஸ், மேன்ஸ் சாய்ஸ். காட்ஸ் சாய்ஸ் த ஃபர்ஸ்ட். அவர் நம்மளை தெரிந்தெடுத்து கொண்டது உண்மை. அவர் அன்பு கூர்ந்தபடியினாலே திரும்ப இன் டர்ன் செய்ய வேண்டியது நாமும் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டியவர்களா இருக்கிறோம். அதனால பிலிப்பியர் 2:12-13 கடைசியா வாசிச்சு முடிப்போம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமேன். அப்போ அவருடைய சித்தத்தின்படி நம்மை உண்டாக்குகிறவராய் இருக்கக்கூடிய சமயத்துல நாம் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இதுக்குதான் ஆவியானவர் இன்னைக்கு பேசுறவராய் இருக்கிறார். அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏன்னா நாம இருக்கக்கூடிய இந்த அழைப்பு மகா பெரிதான அழைப்பு. ஆனா அந்த அழைப்பு நம்மளை விட்டு கைவிடப்படாமல் இருக்கவும் அவர் சமீபித்து நிற்கிறதுனால நாம் கைவிடப்பட்டவர்களாய் நில்லாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாய் செய்ய இப்பொழுது அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்மளுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவோமாக. நாம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்துல ஜெபிப்போமே. கர்த்தாதி கர்த்தரே, கருணை உள்ள ராஜாவே, நித்திய பிதாவே, சர்வத்தையும் ஆண்டு நடத்தக்கூடிய எங்கள் பரமநேசரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்தினாலே இந்த இரவு வேளையில உம்முடைய சத்திய வசனத்தை நாங்கள் தியானிக்க தேவரீர் நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறவரையாய் நாங்கள் கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தேவனுடைய நீடிய பொறுமை எங்கள் மீது இருக்கிறதுனால தேவரீர் நீர் எங்களை இந்த வேளையில உம்முடைய சித்தத்தின் வார்த்தைகளின்படி கேட்க எங்களுடைய செவிகளை நீர் திறந்து விட்டபடியாய் கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தாதி கர்த்தர் அவர் எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை தெரிந்தெடுத்தும் இருக்கிறார். எவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறாரோ அவரை பரலோகத்துல சேர்க்கக்கூடிய விதத்திலையுமே
தேவரீர் நீர் எங்களுக்காய் இறங்குகிற தேவனாய் இருக்கிறமைக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. அந்த தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட சிலரில் நாங்கள் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய சித்தத்தின்படி நம்மை தெரிந்தெடுத்து கொண்ட ஒரு சேனையாய் நிறுத்தி வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அதற்கு ஏற்புடையவர்களாய் நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி நடப்பிக்க நாங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் அதிக நடுக்கம் உள்ளவர்களாகவும் இருக்க தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord, brothers and sisters.